என்னுடைய வாழ்க்கையில் வந்த அதிகமான கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தேவன் சொல்லுகிறபடியெல்லாம் கீழ்ப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்கிறோம், நீதியாக நடக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டோம். அப்படி நாங்கள் நடந்து கூட சாமி, இன்னும் கூட எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதம் நடக்கலையே. நீங்க நினைச்சுங்களோ இல்லை தெரியல, அப்பப்போ என் மைண்டில் அது வரும். அடுத்தது துன்மார்க்கன், தவறிய செய்கிறவன், பொய்ய மரத்தில் போட்டு ஊதுகிறவன், அநியாயம் செய்கிறவன், அவங்களுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லி கூட தார்மர நடக்கிறவன் அவன் நல்லா இருக்கிறானே. அவங்க வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள், நன்மைகள் நடக்கிறது. இது ரெண்டாவது. மூன்றாவது, உண்மையிலேயே தெய்வமே நீர் எங்களை பார்க்குறீங்களா இல்லையா? நான் போகிற பாதை உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நாங்கள் படுகிற வேதனை உங்களுக்கு புரியுதா இல்லையா? உண்மையிலேயே என்ன நீங்க நினைச்சு பார்க்குறீங்களா? ஏன் நான் நெருக்கப்பட்டு ஜெபிக்கும் போது நீங்க சைலண்டா இருக்கிறீங்க? இது போல அநேக கேள்விகள் மனசுல வரத்தான் செய்யுது. அல்லேலூயா. ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கல? ஏன் என் உபவாசத்தின் ஜெபங்கள் இன்னும் பதிலை பெறவில்லை? இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும்? சரி, காத்திருக்கிறேன். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி பொல்லாதவர்கள் வாழ்கிறார்களே, இது எப்படி நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க நல்லா இருக்கிறதுனால ஒரு பொறாமையோ ஒரு வேதனை அது கிடையாது ஜனங்களுக்கு. பிரச்சனை என்னன்னா, உண்மை நம்புகிறேன். அவங்களுடைய நம்பிக்கை வித்தியாசமா இருந்தாலும் நான் உண்மை தான் நம்புறேன். உம்முடைய பாதத்தில் தானே விழுறேன். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்க தேவனை நம்பும் போது இது செய்வார் செய்வார்னு எங்கே என் வாழ்க்கையில் நடந்தது? ஏன் நடக்கல? இது போல ஒரு உள்ளம் கும்மிரி ஒரு வேதனை மனசு. சில பேருக்கு எப்படிடா இது ஆண்டவருக்கு சொல்றதுன்னு ஒரு பயம். ஆண்டவர் ஏதாச்சும் நினைச்சுக்குவாரா? நன்றாக புரிந்துக்கணும். இந்த வேலையில ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது. முறுமுறுக்கிறது வேற. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. கேள்விகள் கேட்கிறது வேற. ஆனால் தேவ சமூகத்தில் உடஞ்சு போன இருதயத்தை அப்படியே கொட்டி தீர்க்கலாம். தகப்பனிடத்துல சொல்லாமல் வேற யாரிடத்துல பிள்ளைகள் சொல்லவே முடியாது. அந்த உரிமை வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பாக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆபிரகாமே கம் ஹியர். எஸ் லார்ட், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உடனே அவன் சொல்றான், ஓகே லார்ட், யார் இப்ப இல்லைன்னு நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எனக்கு அந்த ஒரு விசுவாசம் இருக்குது. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், சூரியனை படைச்சிங்க நம்புறேன், நட்சத்திரத்தை படைச்சிங்க விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் நீங்க தான் செஞ்சீங்க. ஆனா எனக்கு மட்டும் குழந்தை இல்லையே சாமி. உண்மை சர்வ வல்லவர் என்று ஏற்றுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எஸ் லார்ட், சல்யூட் அடிக்கிறேன். அதனால தான் நீங்க சொன்னதுமே எங்க அப்பனை விட்டுட்டு நான் வந்தேன், என் ஊரை விட்டுட்டு வந்தேன், என்னை இனச்சன பந்துக்களை விட்டுட்டு வந்தேன். நீ சொல்றதெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சேன் சாமி. ஆனா எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே. இது வந்து கேள்வி கேட்கல ஆண்டவரை. ஆண்டவரை முறுமுறுக்கல, உடஞ்ச இருதயத்தை அப்படியே கொட்டிட்டான். தகப்பன் கிட்ட சொல்லாம பிள்ளை யாருக்கிட்ட சொல்லும்? பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் காசு வேணும், யார்கிட்ட சொல்லுவாங்க? சொல்லுங்க. டாடி நாளைக்கு கட்டணும். உள்ளத்துல இருக்கிறது கொட்டுறது. அது ஆண்டவர் கேள்வி கேட்கறது இல்லை, ஆண்டவர் முறுமுறுக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதே சமயத்தில் ஆண்டவர் இடத்துல ஜென்யூனா என் பிரச்சனை போராட்டத்தை உங்ககிட்ட தான் சொல்றேன். உண்மை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் மற்றவங்க யாருக்கிட்டே சொல்லலை, என் தேவனுடைய சமூகத்தில் முறையிடுகிறேன், என் இருதயத்தை கொட்டுகிறேன், என் வேதனையை சொல்லுகிறேன், முக்காடிடுகிறேன், முழங்கால் படியிடுகிறேன், ஜெபிக்கிறேன். உண்மை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. எது இருந்தாலும் இடத்துல நான் போராடுகிறேன். யாக்கோபு அப்பாவிடத்துல போராடல, அண்ணன் இடத்துல போராடல, லாபான் இடத்துல போராடல, லாபானுடைய பிள்ளைகள் இடத்துல போராடல. யாக்கோபு போராடின ஒரே இடம் தேவ சமூகம்.
ஆமீன். ஆகவே உம்மிடத்தில் நான் கேட்கிறேன் சாமி. அநேக வழியில் இது போல கேள்விகள், பிரச்சனைகள், ஒரு உள்ளம் வெடிக்கத்தக்க குமரல் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யுது. எஸ் சார் நோ? ஹல்லேலூயா. You need to understand one thing. கர்த்தரை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க பிறந்த பிறகு உங்க டேட் ஆஃப் பர்த் ஹாஸ்பிட்டல் எழுதுனாங்க. அநேகர் நீங்க பிறந்து கொஞ்ச நாள் பொறுத்து தான் என்ன பண்ணாங்க, பெயரே உங்களுக்கு வைத்தாங்க. உங்களுக்கு வழங்குச்சுங்களா? டாக்டருங்க திடீர்னு தூங்கிட்டு கிழுந்துக்கிட்டு ஏதோ டயர்டில் இன்னொரு குழந்தை லேபர் பெயின், அங்கேயும் ஆட்டணும் இங்கேயும் ஆட்டணும், எல்லாமே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4-5 பிள்ளைகள் வந்து பிரசவ வேதனையில் தவிக்கிறாங்க. டாக்டர் நர்ஸுங்க அங்கே ஓட்டுறாங்க, மறுபடியும் இங்கே வராங்க. இந்த பிஸிலே 4 குழந்தைங்கள பிரசவம் பார்த்து முடிச்சுட்டு பிறகு எந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்துச்சுன்னு டாக்டருங்களுக்கு தெரியாது. 11:55க்கு குழந்தை பிறந்திருந்தா டாக்டருங்க நர்ஸுங்க எங்கேயும் அங்கேயும் ஓடி பிரசவம் பார்க்குறதுல லாஸ்ட்டில் வந்து டைமை பார்ப்பாங்க. அதுக்குள்ளே 12 மணி ஆகிட்டு 1 மணி ஆகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே ஆகிட்டு இருக்கும். பார்த்துட்டு நாலேஜ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சம்டைம் நீங்கள் பிறந்த பேர் கூட அந்த எழுதுகிற டேட் ஆஃப் பர்த் கூட சேஞ்ச் ஆகிடும், நமக்கு தெரியாது. அது மாதிரி நடக்கிறதா டாக்டருங்க சொல்லியிருக்காங்க, நர்ஸுங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பிறந்த பிறகு தான் எல்லாமே நடக்குது. ஆனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஸ்டெப்பு போனா, நீங்கள் இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை முன்குறித்தார், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்க மேல ஒரு பிளான் இருக்கு. கர்த்தருடைய கரத்துல நீங்க இருக்கீங்க. வேதத்துல ஒரு தீர்க்கதரிசி, இவர் எரேமியா வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர். யூதா பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இவர் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ எரேமியாவும் இவரும் கான்டெம்பரரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் தானியேல் ஒரு சின்ன பையனாகிறார், வாலிபனா. அப்போ தானியேல், எரேமியா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அடுத்து இந்த ஆபகுக் ஒரே டைமில் வாழ்ந்தவங்க. ஒரு முறை ரொம்ப வேதனை, எனக்கு துக்கம். அப்போ காலையில் ஒரு 4 மணிக்கு நான் எழுந்து செபிப்பேன். அப்போ நான் 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன். என்னது, 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்குது காலையில், ஆபகுக் 2:3. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஆபகுக் எங்கே இருக்குதுன்னு என்ன பண்ணுறேன், தேடுறேன் பைபிளில். எப்போல்லாம் இந்த ஆபகுக்குன்றனோ அப்போல்லாம் அந்த 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 வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் உடஞ்சி போனப்போ அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு, என்ன தூக்கி கர்த்தருக்காக நிற்க வச்சுச்சு. என் பிரச்சனையை அப்படியே கர்த்தர் தெளிவாக பேசினார். அதனால் அந்த ஆபகுக் பர்சனலாக என்னால் மறக்க முடியாத ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்போது என்ன விஷயன்றது வந்து நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் உங்களுக்கு. லாஸ்ட்டில் நான் வரும்போது சொல்லுவேன். அது வரலும் அது என்ன ஆபகுக்குன்னு ஐயா சொல்லிட்டு அமைதியாயிட்டாரு, எனக்கு பக்குன்னு அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ ஆபகுக்கு வந்து ஆண்டவர் இடத்துல சில கேள்விகள் கேட்குறான். என்ன பிரச்சனைனா, அநேக துன்மார்க்கமான காரியங்கள் தேசத்தில் நடந்துருக்கு, அக்கிரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ ஒரு கொடுமைகள் தேசத்தில் நடக்கிறது ஆண்டவரே. தேவ பிள்ளைகளும் தப்பு பண்ணுறாங்க, துன்மார்க்கமாக மாறுகிறார்கள். மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க, தவறுகளை செய்கிறார்கள். இது போல அநேக துன்மார்க்கமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்னை பார்க்கும்படி நீ செய்கிறீரே. இந்த ஆபகுக்கு ஒரு நீதிமான், இவ்வளவு கொடுமைகள் தேசத்தில் நடக்குது, இதெல்லாம் நான் பார்க்கணுமா? ஆபகுக்கு 1:2 படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரே, எதுவரையில நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. இங்கதான் பிரச்சனை. நான் எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், ஜெபிக்கிற மாசம் கணக்கா, இதோ 2-3 வருஷமா நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். நான் உம்மை கூப்பிடுறேன், நீங்க என்ன பண்றீங்க, கேளாத ஒரு பொருள் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே சாமி. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து. அப்ப கொடுமை எங்க நடக்குதுன்னா, தேசத்துல அப்பாவி மக்கள் நீதிமான் மேல் நடக்குது. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? ஆமா, கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. அப்ப முதலாவது அவன் கொஸ்டின் என்னன்னா, பயங்கரமான கொடுமையும் கொள்ளையும் என்ன ஆயிட்டு இருக்கு, தேசத்துல நடந்து கொண்டு இருக்க ஆண்டவரே. இப்ப 2வது ஒரு கேள்வி கேட்கிறான், இப்படி நடக்கிறதே நீங்க சும்மா இருந்துட்டீங்களே.
தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஆபக்குக்கினுடைய பெரிய ஒரு அடுத்த ஒரு வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா 13 அவன் சொல்றான் பாருங்க, தீமையை பாராத சுத்த கண்ணனே, தீமையை பார்க்க மாட்டீங்களாப்பா நன்மை செய்கிறவரே, அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன? இவ்வளவு அநியாயம் நடக்குது, எனக்கும் நடக்குது, நீதிமான்களுக்கு நடக்கிறது, நல்லவர்களுக்கு நடக்கிறது. நீங்க தீமையை பார்க்க மாட்டீங்களே, நீர் நல்லவராச்சே, உண்மையிலவராச்சே, தீமையை பொறுக்க மாட்டீரே, எப்படி ஆண்டவர் இந்த தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் இது போல அநியாயத்தை நீர் பார்த்து கொண்டீர்? என்ன அநியாயத்தை பார்க்க வச்சுட்டீங்க? அடுத்தது அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்கிறீரே, நீரும் அநியாயத்தை பார்க்கிறீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலாம் நீதிமானை விழுங்கும் பொழுது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? அடுத்த கொஸ்டின், ஆண்டவரே தீமையை நான் பார்த்தேன், ஓகே, ஆனால் துன்மார்க்கன் நீதிமானை விழுங்குகிறான், துன்மார்க்கன் நீதிமானை பட்சிக்கிறான். தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக நிற்ப, உண்மையா இருப்ப, வேலையை தேடுவேன், ஆனா உனக்கு வேலை கிடைக்காது, ஆனா இன்னொருத்தனுக்கு வேலை கிடைச்சிடும். தேவனுக்காக உண்மையா இருப்ப, உத்தமமா வாழ்வேன், ஆனா வாழ்க்கை துணை வராது. உலகத்துல எல்லாருக்குமே நடக்கும். தேவனுக்கு உண்மையா இருப்ப, உத்தமமா இருப்ப, திருமணம் நடக்கும், ஆனால் பணம் கையில காசு இருக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் அதிகமா இருக்கும், ஆனா உனக்கு ஒவ்வொன்றுக்கும் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு கூட உனக்கு காசு இல்லாம தவிக்குவேன். நம்ம தான் இந்த பிரச்சனையில போவோமான்னு பார்த்தா, இயேசு சாமி பிறகுறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆபக்குக்கு இந்த பிரச்சனையில போகிறாரு. இவ்வளவு கொடுமைகள் தேவ பிள்ளைகள் மேல நடக்குது, தேவ பிள்ளைகள் மேல அநியாயம் நடக்கிறது, தேவ பிள்ளைகள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நீதிமான் ஐயோ இவ்வளவு நெருக்கப்படுகிறானே, நீதி உள்ள தேவனே, தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே, இந்த அநியாயத்தை எப்படி உங்களால பார்க்க முடியுது? ஆண்டவரே இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கிறீங்க, ஐயோ இது போலலாம் நான் உங்களை நினைச்சூட பார்க்கலையே. ஆண்டவர் மேல இவன் வச்சிருந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீதிமானை ஆசீர்வதித்து துன்மார்க்கரை என்ன பண்ணுவார் ஆண்டவர் பூமியில? அவர் பனிஷ் பண்ணுவாரு, நியாயத்தை தீர்ப்பாருன்னு நினைச்சிருந்த இவனுக்கு இப்ப எல்லாமே ரிவர்ஸா நடக்குது. இப்ப நீதிமான் நெருக்கப்படுகிறான், துன்மார்க்கன் என்ன பண்றான்? இதை பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. துன்மார்க்கன் தன்னை பார்க்கலாம் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? ஐயோ ஒன்னும் புரியலையே சாமி. அடுத்து 14 மனுஷரை சமுத்திர மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமாக்குகிறது என்ன? 17 படிங்க. அவர்கள் எல்லாரையும் தூண்டினால் இழுத்து கொள்ளுகிறான், அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான், அதனால் சந்தோஷப்பட்டு அதாவது நீதிமான்களை நெருக்கி அவமானப்படுத்தி அவங்க கீழே விழுந்து அவங்க மேல லாபத்தை சம்பாரிச்சு இவன் இந்த துன்மார்க்கன் மேல போகிறது நிமித்தம் என்ன பண்றானா களி கூறுகிறான். இப்ப 16 முக்கியம் படிங்க பார்க்கலாம். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசி முள்ளதும் ஆயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இப்ப என்ன திரும்ப செய்யறானா, அவன் என்னென்னலாம் அநியாயம் அநீதி செஞ்சு வாழ்க்கையில முன்னேறானோ அதுக்கெல்லாம் பலியிட்டு என்ன பண்றான்? தூபம் காட்டுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீதிமான வளர்ச்சி கீழே போட்டு மெரிச்சு அதுல வருகிற லாபத்தை சம்பாரிச்சு எந்த துன்மார்க்கமான வழியை சொல்றானோ அதுக்கு என்ன பண்றான்? தூபம் காட்டி இந்த அநியாயமா செஞ்ச இது நிமித்தமா தான் நான் நல்லா இருக்கிறேன்ட்டு அதுக்கு பலி செலுத்துறான். அப்பண்டா ஒரு கேள்வி வருது, ஆண்டவர் உண்மையிலேயே நீர் பார்க்கிறீரா இல்லையா? அது போல ஒரு கேள்விகள் வருது. ஆண்டவர் இதுவரையில் சைலண்டா விட்டார். எப்பவுமே உங்க மனசுல இருக்கிறது கொற்றவரில் கர்த்தர் சைலண்டா இருப்பாரு. பாருங்க, பிரச்சனையை மத்தவங்கிட்ட சொல்லும் போது அது காசிப், முறுமுறுப்பு. ஆண்டவர் இடத்துல உள்ள உடைச்சு சொல்லும் போது அப்பா கேட்கிறாரு, அல்லேலூயா. அதற்கு சகல உரிமையும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அதனாலதான் அவர் அப்பான்னு கூப்பிடுறோம். நான் சொன்னேன்ல 10ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆபகுக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு. பல அவமானம் பல நெருக்கத்தில் இருக்கும் போதோ திடீர்னு ஆபகுக்குன்ற ஒரு சவுண்டு, 2-3 படி 2-3 படின்னு. அப்போ 10ஆம் வகுப்பு நான் எடுத்து எங்கடா தேடி பைபிளை ஓப்பன் பண்ணல, அட்டவணையில் பார்த்தேன், இண்டெக்ஸில். அப்போ இருந்தது ஒரே சந்தோஷம். அட்டா என் மனசில் வந்தது அப்படியே இருக்கடா. எடுத்து படித்ததுமே கர்த்தரோட வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுச்சு? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செழுமையானதல்ல,
நீ நினச்சிட்டு இருக்கிற அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை சாட்சிச்சுன்னு. நோ 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 நோ. அவங்க ஆத்மா எப்படி இல்லை, வெளியில் செழிப்பாக இருக்கலாம், ஆனால் ஆத்மா செழிப்பில். இங்கே புரிஞ்சுக்க கர்த்தர் சொல்கிறாரு, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. சிம்பிள். கர்த்தர் சொல்றாரு, தன்னுடைய விசுவாசத்தினால. அவன் அகங்காரம் பண்றான், அநியாயம் பண்றான், அவன் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறான். நோ 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 நோ. அவனுடைய ஆத்மா அவனுக்குள்ள செழிப்பல்ல. இங்க வா, நான் சொல்றேன். ஆபகு கம். ரொம்ப பெஸ்ட் ஆயிட்டு என்கிட்ட சொல்லிட்ட வாப்பா. ஓட்டுறவங்க கூட ஓடும் போது ஏதாச்சும் பைபிள் வச்சுட்டு படி, நான் படிக்குவேன். நீ படிக்க முடியாதுல்ல. ஒரு சின்ன எழுத்து இருந்தா ஓடின படிக்க முடியுமா? முடியாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, 2ஆம் வசனத்தை படிங்க. ஆபகுக்கு 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, ஆமா, நீ தரிசனத்தை எழுதி. நீ தரிசனத்தை என்ன பண்ண? ரைட் இட் டவுன். எழுதி அதை கடந்து போகிறவன் வாசிக்கும்படி அதை கடந்து போகிறவன், அது ஓடனாலும் சரி நடந்தாலும் சரி, அதை கடந்து போனாலே, குதிரை மேல போனாலும், அது ஒட்டகத்து மேல போனாலும், கழுத்து மேல போனாலும், அதை கடந்து செல்கிறவன் அதை வாசிக்கும்படி என்ன பண்ணு? தீர்க்கமாக வரை. அதுல தீர்க்கமா என்ன பண்ணு? வரை. என்ன விஷயம்னா, பொல்லாதவன் துன்மார்க்கன் தன் ஆத்துமாவில் அவன் செழிப்பில்ல. வெளிப்புறமா அவன் நல்லா செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆத்துமால செழிப்பு இல்லாததுனால அவனுக்கு ஒரு நாளானது வரும், அவனுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது அவனோடு கூட நான் விடுவிக்க இருக்க மாட்டேன், அவன் விழுந்து போவான். எப்படி மேலே போனான்னு அப்படி கீழே விழுந்துருவான். இங்க கவனி. ஆனால் விசுவாசி, ஆனால் நீதிமான் விசுவாசத்தால பிழைப்பான். அவமானப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும், ஒருவேளை நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் கேட்கலையேன்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும், என் தேவரீர் முடிவில் பிள்ளைகளை உயர்த்துகிறீர். நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடும் போது எப்படி தொடங்குறீன்றது முக்கியம் இல்லை சார், எப்படி முடிக்கிறவங்களுக்கு தான் முக்கியம். கர்த்தர் வெற்றிகரமாக உன்னை முடிக்க செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தால பிழைப்பான். நல்ல தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போகிற பாதைகள், நெருக்கங்கள், குழிகள், பள்ளங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனை, அவமானம் இருந்தாலும் எங்கள் தேவன் எங்களை காண்கிறீர். எங்களை படைத்து விட்டு பெயரை வைக்கல, எங்களை படைத்து விட்டு எங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்க எழுதல. உலகம் தோன்றுகிறதுக்கு முன்னாடியே நீர் எங்களை முன்குறித்தீர். எங்களுக்கு என்று திட்டங்களை தீட்டிட்டீர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எங்கள் வாழ்க்கையில தேவன் என்ன நடந்தாலும், எந்த பாதை, எந்த சூழ்நிலையில போனாலும் எங்களை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தையும், எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தையும், நாங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தால நிரப்புங்க. இந்த ஜூன் மாதம் பிள்ளைகளுக்கு அற்புதமான மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய், ஒரு நன்மையின் மாதமாய் மாறட்டும். 6 கற்சாடைகளை நிரப்ப செய்தீரே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே. அந்த அற்புதம் இயேசுவின் 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 இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலிக் அசெம்பிளி ஆஃப் காட் விசுவாசிகள் வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக, நன்மை உண்டாவதாக. தேவனுக்காக மகிமையா வாழ செய்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.